கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று எடுக்கப் போகும் வசனம் எரேமியா 32 அதிகாரம் அதன் 27வது வசனம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் இந்த உலகத்தில் வாழும் நமக்கு அநேகமான மாம்சத்தின் தேவைகள் இருக்கும். இந்த மாம்சத்தின் தேவைகள் எல்லாம் எப்படி அதிகரிக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால், ஆரம்ப காலகட்டத்தில், நம்முடைய வேலைக்கு செல்லும் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வருகிற வருமானம் சரியாக இருக்கும். மீதமான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்கும்படி நமக்கு கிருபை தந்திருப்பார். ஆனால் நாள் போக 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 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி வந்துவிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பற்றாக்குறை வந்துவிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஏதோ நமக்கு பத்த மாட்டேங்குதே என்ற ஒரு சந்தேகமும் கலக்கமும் நமக்குள்ள இருந்துவிடும். இது எப்படி இப்படி ஆகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஆதியிலே தேவன் மனுஷனையும் மனுஷியும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துக்குள் அனுப்பி, நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சுதந்திரிச்சுக்கோங்க, அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் நமக்கு ஆண்டவரை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் தேவனோடு உறவில் இருக்கும்பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு வேலையை தருவார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நல்ல வேலைகளை தந்து கர்த்தர் மீதமான துணிகைகளை எடுக்கும்படி கிருபை தந்திருப்பார். ஆனாலும் கர்த்தர் எப்படி தோட்டத்தின் நடுவே இருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ, அதே போல உங்களுடைய பிரயாசங்கள் வீணான உலகத்தின் காரியங்களுக்காக செலவிட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். கர்த்தருக்கு பிரியமானது என்னது? நம்ம சம்பாதிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தை, கர்த்தர் நமக்கு தந்த குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தோடு நீங்கள் நடக்கணும்னு அவர் பிரியப்படுவார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 4-5 மாதம் அப்படியே போகும். மீதமான துணிகைகள் எடுத்து வைப்போம். இப்போ ஒரு 5-6 மாதம் போனோடனே அந்த மீதமான துணிகைகள் எடுத்து வைத்த பணமோ ஏதோ ஒன்று நமக்கு அது அப்படியே நம்ம வஞ்சிக்க ஆரம்பிக்கும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்க தொடங்கினதோ, இந்த நன்மை தீமை கனியை காண்பித்து வஞ்சிக்க தொடங்கினதோ, அதே போல் இந்த சேவிங்ஸை காமிச்சு, இந்த நன்மையை காமிச்சு அந்த சத்ருவானவன் நம்மை வஞ்சிக்க தொடங்குவான். அப்போ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம், இதை வச்சு சரி நீ அடுத்த உயர்வுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காமே, இப்போதான் நம்மக்கிட்ட இருக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு காரியமாக செய்ய ஆரம்பிப்போம். அப்படி செய்யும்போது கர்த்தர் அனுமதித்தாரா என்று நம்ம யோசிக்க மாட்டோம். என் கையில் இருக்குது, நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நிறைய விஷயத்தில் போய் சிக்கிக்கொள்வோம். உதாரணத்துக்கு, ஒரு மனிதனிடம் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு இருக்கிற நபர் அந்த சம்பளத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த சம்பளத்தை விட மேலே, சரி இந்த டைம் இது பண்ணுவோம், அடுத்த டைம் இது வரும்ல, என்னோட சேவிங்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு கடனை அடைத்து தீர்க்கலாம் என்று அவனுக்கு வர வேண்டியதை விட அதிகமாக ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்குறதுக்காக அதை ஸ்வைப் பண்ணிட்டான் அப்படின்னா அதில் தான் அவனுக்கு சிக்கலே வந்து விடுகிறது. கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்திற்கு ஏற்ப வேலைகளையும் தந்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையிலே நாம் பிடித்து கொண்டு கர்த்தரை சேவித்து, ஏதேன் தோட்டத்துக்குள் மனுஷனும் மனுஷியும் ஆதாமும் ஏவாளும் ஜாலியாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தது போல நாமும் அழகான ஒரு வேலையை பிடிச்சி சுற்றி திரிந்து கொண்டிருப்போம். ஆனால் சர்ப்பம் அதை வஞ்சிக்க நம்மை தேடி வந்து நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வஞ்சித்திருப்பான். இன்றைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டம், கடன் பிரச்சனை, தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள், கையில் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் இந்த வெறுமை வந்து வருகிறது? காரணம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய செலவு போயிருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏவாளையும் ஆதாமையும் பார்த்து, நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போங்க, ஆனாலும் உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி விடுறாரு. சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு மாலை வேளையில் நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க. நாமும் தேவனோடு மாலை வேலையோ காலை வேலையோ மதியமோ நல்ல வேலை இருக்கும்போது ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மையும் ஆண்டவரையும் பிரித்து விடுவது இவனுடைய வேலையாக இருக்கிறது.
எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் வஞ்சிக்கப்பட்டு இதே போல் கடன் பிரச்சனையோ வியாதியோ எதுவாக நமக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நம்மை மீட்டெடுக்கும்படி தேவன் நமக்காக அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை இரட்சிக்கும்படி அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி மாம்சமான யாவரையும் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடன் பாரங்களினாலும் தேவையில்லாத செலவாயிட்டு இருக்குது, சம்பாதிக்கிறது கையிலே நிற்க மாட்டேங்குது என்று ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருப்பீர்களே, ஆனால் இப்பொழுதும் கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் கொடுத்த நன்மையை சுந்தரிக்காம நீங்கள் உமக்கு பிரியமில்லாதது மேல் நாங்கள் ஆசைப்பட்டுட்டோம். இந்த உலகம் எங்களை வஞ்சித்தது ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க பிதாவே என்று நம்மளுடைய ஜெபத்திலே கர்த்தரோடு தரித்திருப்போமே, ஆனால் நிச்சயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று கிறிஸ்துவின் வசனத்தின்படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாம் நிலைத்திருப்போமே, ஆனால் குமாரன் நம்மை நிச்சயம் விடுவிப்பார். நித்தியத்திற்கு நம்மை கூட்டி கொண்டு போவார். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். எனவே இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. ஏதாவது சிக்கலில் சிக்கியிருப்போமே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.